ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஜில்லம். இன்றைக்கி ரெசிபி உப்பு உருண்டை, அதாவது நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க. அதோட ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது சாப்பாட்டு அரிசி இல்லை புழுங்கல் அரிசி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் அந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுலேயே நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும், அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ நான் பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நம்ம பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அது நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். என் பசங்க அதை சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் துருவி போட்டிருக்கிறேன். இப்போ இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, கட் பண்ணி வச்சுருந்த காஞ்ச மிளகாவை நான் சேர்க்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அந்த தவாலே எல்லாத்தையும் ஓரமாக தள்ளிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்கனவே ஒரு 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் ஒன்றா சேர்த்து வதக்கிக்க போகிறேன். சில சமயம் இந்த மாதிரி மிஸ்டேக் வரதான் செய்யும். என்ன பண்ணுறது, குழந்தைங்க வச்சுட்டு இருக்கும்போது அவங்க பண்ணுற சேட்டைகளில் நான் இதை மறந்துடுறேன். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிறேன். இது கலர இன்னும் கொஞ்சம் கட்டியாக மாறும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு வேக வச்சுக்க போகிறோம். இப்போது எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. எனக்கு ஒரு 16 உருண்டை வந்திருக்கு அந்த ஒரு பவுல் அரிசிக்கு. இப்போது ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் எல்லா உருண்டையும் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராகவும் செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு 2-3 சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.